ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் 7th சாப்டர் மென்சுரேஷன் அதில் இருக்கக்கூடிய கணக்குகள் பார்க்கலாம். 7.2 and 7.3. ஃபஸ்ட்டு டாபிக் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்ட் அண்ட் கியூப் அண்ட் கியூபாய்ட் ஆஃப் 3 dimensional ஷேப் ஆஃப் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிளோட 3 dimensional ஷேப் தான் கியூபாய்டு, ஸ்கொயரோட 3 dimensional ஷேப் தான் கியூப். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ், ஒரு ஃபிஷ் டேங்க், இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கியூபாய்டுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதை நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, அந்த ஃபிஷ் டேங்கோட சுற்றி இருக்க 4 சைடும் டாப் அண்ட் பாட்டம் இதெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இந்த பாருங்கள், எட்ஜு அப்படிங்கிறது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கு இல்லையா, அதில் லென்த்துன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கிறத எட்ஜுன்னு சொல்லுவோம். 2 லைனும் மீட் பண்ணக்கூடிய அந்த பிளேஸ் வந்து வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இந்த ரூமை கூட நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. தரை வந்து நமக்கு மோஸ்ட்லி ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கும். லென்த்து, பிரெத்து நமக்கு 3D வந்து நமக்கு எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஹைட்டு ஒன்று வரும்போது தான் ரெக்டாங்கிள் ஆனது கியூபாய்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ லென்த்து, பிரெத்து, ஹைட்டு இது 3 சேரும்போது தான் நமக்கு ஒரு க்ளோஸ்டு ஃபிகர் கிடைக்கும், கியூபாய்டு ஷேப் கிடைக்கும். இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதை வந்து ஷார்ட்டாக TSA அப்படின்னு சொல்கிறோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 into LB plus BH plus LH ஸ்கொயர் யூனிட்ஸ். இதில் L into B அப்படிங்கிறது இப்போ நம்ம அந்த உங்கள் ரூமை வந்து கெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு செவர் இருக்கு இல்லையா, அதோட லென்த்து அது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப். ஸோ L into B, லென்த் இன்ட்டு பிரெத் வந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். அதே மாதிரி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா L into B, ஸோ 2 L 2 B, ஸோ 2 L into B அப்படின்னு சொல்லி வந்துடும். ப்ளஸ் அதே மாதிரி இன்னொரு ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, அந்த ரூமோட இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பிரெத்தும் ஹைட்டும் வரும். ஸோ பிரெத் இன்ட்டு ஹைட்டு அப்படிங்கிறது 2 தடவை இருக்கும் ஆப்போசிட்டில். அதனால இன்னொரு 2BH ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரூஃபு போகும்போது நமக்கு L into H, லென்த் இன்ட்டு ஹைட்டு இதெல்லாம் சேரும்போது நமக்கு 2 into LB + BH + LH அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபார்முலா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் அசம்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிறது இன்னும் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஸ்கொயர் யூனிட்ஸ். லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா LSA அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, டாப் அண்ட் பாட்டத்தை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் சைட்ஸை வந்து நம்ம வச்சு கால்குலேட் பண்ணுறது தான் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. 2 into L + B into H ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு கியூபாய்டு ஹேஸ் 6 faces, 12 edges and 8 vertices. ஒரு கியூபாய்டில் 6 faces இருக்கும், 12 edges இருக்கும், 8 vertices இருக்கும். எக்ஸாம்பிள் ஃபார் கியூபாய்ட்: மேட்ச் பாக்ஸ், புக், பிரிக்குனா செங்கல், மேட்ச் பாக்ஸ் தீப்பெட்டி, நம்மளுடைய புக்கு, இதெல்லாம் வந்து கியூபாய்டு ஷேப்புக்கு நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். எக்ஸசைஸ் 1.2. ஃபைண்ட் த TSA, total surface area, and the lateral surface area of a cuboid whose dimensions are L, length 20 cm, breadth 15 cm, height 8 cm. சொல்யூஷன்: LBH கொடுத்துட்டாங்க. ஸோ டைரெக்டாக ஃபார்முலா எழுதி அப்ளை பண்ண வேண்டியதான். TSA ஆஃப் a cuboid 2 into LB + BH + HL 2 into அந்த வேல்யூஸ் எல்லாம் Lக்கு, Bக்கு, Hக்கு பதிலாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 into 518 கிடைக்கும். 580 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1160 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ப்ளஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியான்னு சொல்லும்போது யூனிட்டை வந்து சென்டிமீட்டர் போட்டு பவரில் 2 போடணும். அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் போட்டு சென்டிமீட்டர்னு எழுதிக்கணும். லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்ட் 2H into L + B, HLBக்கு வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். 16 into 35 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 560 சென்டிமீட்டர் ஸ்கொயர். செகண்ட் சம்: the dimension of a cuboidal box are 6 meter into 400 centimeter into 1.5 meter. Find the cost of painting its entire outer surface at the rate of ₹22 per meter square. ஒரு கியூபாய்டல் பாக்ஸ், அந்த பாக்ஸுக்கு டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் மீன் லென்த்து, பிரெத்து, ஹைட்டு எல்லாமே கொடுத்தாச்சு. இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபுல்லாக அந்த பாக்ஸை சுற்றி என்டையர் அவுட்டர் சர்ஃபேஸ், அப்போ 4 சைடு, டாப்பு, பாட்டம் எல்லா பக்கமே என்ன பண்ணுறாங்க, பெயிண்ட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ₹22 செலவாகுது. அப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் பெயிண்ட் பண்ணணும்னா எவ்வளோ செலவாகும்? சொல்யூஷன்: L into B into H is given. So L is 6 meter and breadth is 4 meter, height is 1.5 meter. கொஷினில் வந்து 400 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இதை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா,
400 சென்டிமீட்டரை 4 மீட்டராக மாற்றிக்கிறோம். ஏன்னா சைடில் எழுதியிருக்கேன் 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். இப்போ 400 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 4 மீட்டர். நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்கும் போது எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே ஒரே யூனிட்டில் இருக்காங்கிறத பார்த்துக்கணும். மீட்டர்னால் எல்லாமே மீட்டரில் இருக்கணும், சென்டிமீட்டர்னால் எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கணும். எல்லாமே சென்டிமீட்டரில் இருந்துச்சு, ஆனால் 400 மட்டும் சென்டிமீட்டரில் இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணியாச்சு, மீட்டராக மாற்றியாச்சு. இப்போ நம்ம ப்ராப்ளம் பண்ணலாம். TSA of the cuboid equal to outer surface area. ஸோ outer surface area கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா TSA of the cuboid ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். 2 × LB + BH + HL ஈக்குவல் டு நீ எழுதி வச்சுருக்க LBHோட வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு 6 4 24, 1.5 × 4 வந்து 6பா, 1.5 × 6 வந்து 9. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 39 கிடைக்கும். அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 78 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து அந்த பாக்ஸோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 22 ரூபீஸ் செலவாகுது. அப்போ 78 மீட்டர் ஸ்கொயரை பெயிண்ட் பண்ணணும்னா எவ்வளோ செலவாகும், 78 22ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 1000 ரூபீஸ் 1716 ரூபீஸ் செலவாகும். Third sum, the dimensions of a hall is 10 meter into 9 meter into 8 meter. Dimension mean length, breadth and height are given. Find the cost of whitewashing the walls and ceiling at the rate of rupees 8.50 per meter square. இது கொஞ்சம் கவனிங்க. போன சம் மாதிரியே தான். அதில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து எல்லா சைடுமே பெயிண்ட் பண்ணுறதா கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அதாவது ஒரு ஹால். அந்த ஹாலில் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஹாலுக்கு பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சுற்றி இருக்கக்கூடிய 4 சுவருக்கு பெயிண்ட் பண்ணுவோம், டாப்பு அந்த சீலிங்க்கும் பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம எதுக்கு பண்ண மாட்டோம், தரைக்கு ஃப்ளோருக்கு நம்ம பெயிண்ட் பண்ண மாட்டோம். சரியா? அப்போ இந்த டயக்ராமை பாருங்கள். டயக்ராமில் கீழே இருக்க ஃப்ளோரை மட்டும் ஒயிட்டாக விட்டுட்டேன். சுற்றி இருக்கக்கூடிய அந்த 4 சைட்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், பெயிண்ட் பண்ணணும். டாப் அந்த சீலிங்கையும் பெயிண்ட் பண்ணணும். இதுதான் கொஷின். ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் கொடுத்துட்டாங்க, அதை எழுதிக்கிறோம். அதில் LBH எல்லாத்தையும் எழுதிக்கிறேன். ஏரியா ஆஃப் ஒயிட் வாஷிங் அப்படின்னு சொல்லும்போது 2 × L × H + B × H + L × B. அந்த 2 வந்து வராது. ஏன் இந்த 2 யூஸ் பண்ணுறோன்னா, டாப்லேயும் பெயிண்ட் பண்ணி பாட்டத்துலேயும் பெயிண்ட் பண்ணால் 2 × லென்த் இன்ட்டு பிரெத்து. இந்த உங்களுடைய அந்த ரூமோட வாலாக இருந்தாலும் சரி இல்லை ஃப்ளோராக இருந்தாலும் சரி அதை மட்டும் கெஸ் பண்ணிக்கோங்க. லென்த்து பிரெத்து மட்டும்தான் இருக்கும். ஸோ லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ஃப்ளோரோட ஏரியா கிடச்சிரும். அதே மாதிரி சீலிங்லேயும் லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த சீலிங்கோட ஏரியா கிடச்சிரும். அதனால தான் ஃபார்முலாவில் நம்ம 2LB அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம பெயிண்டிங் வந்து தரையில் பண்ண போகிறது கிடையாது. அதனால 2LBயில் நமக்கு 1 LB தேவையில்லை. ஸோ 2 × ஆனால் என்ன பண்ண 4 சவரும் பண்ணுறதுனால 2 × L × H வரும் +2 × B × H வரும். அதனால சேர்த்து மொத்தமாக 2 வெளியில் போட்டுட்டோம். ப்ளஸ் 2LBயில் ஒரு 2 மட்டும் கட் பண்ணிட்டதுனால L × B தனியாக வந்துருச்சு. ஏன்னா அந்த ஃப்ளோரை வந்துட்டு நம்ம விட்டுட்டோம். இப்போ நீங்கள் எழுதி வச்சுருக்க LH எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கோங்க. LBH எல்லாம் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 394 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. இது வந்து அந்த நீங்கள் ஒயிட் வாஷ் பண்ண போகிறீங்களா அதோட ஏரியா கிடச்சிருச்சு. இதை தவிர ஃப்ளோரை தவிர காஸ்ட் ஆஃப் ஒயிட் வாஷிங் பெர் 1 மீட்டர் ஸ்கொயர் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 8 rupees 50 paise. அப்போ நம்மளுடைய ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 394 மீட்டர் ஸ்கொயர். காஸ்ட் ஆஃப் ஒயிட் வாஷிங் 394 மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 394 850ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டோட்டல் காஸ்ட் ₹3,349. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா கியூபு. இந்த கியூபாய்டு மாதிரியே கியூபு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் இருக்கும், வேர்டெக்ஸ் இருக்கும், சைடு இருக்கும். இதில் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். சைடு அதாவது ஸ்கொயரோட 3 dimensional ஷேப் தான் நமக்கு கியூபு. இதில் TSA ஆஃப் கியூப் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா சைடு இன்ட்டு சைடு. சரியா? அப்போ கியூபு ஷேப்பில் சுற்றி 4 சைடு இருக்கும், டாப் அண்ட் பாட்டம் ஒரு 6 சைடு. ஸோ 6 ஃபேஸஸ் இருக்கும் இல்லையா? இதில் ஒரு ஸ்கொயருக்கு ஏரியா பார்த்தீங்கன்னா A ஸ்கொயர், A × A ஸ்கொயர். 6 ஸ்கொயர் இருக்கிறதுனால 6 × A ஸ்கொயர் 6A ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லும்போது டாப்பையும் பாட்டத்தையும் விட்டுட்டிங்கன்னா 4 சுவர் மட்டும்தான் நமக்கு வரும். 4 சைடு மட்டும் வரும். இப்போ ஒரு சைடோட ஏரியா பார்த்தீங்கன்னா A ஸ்கொயர். அப்போ 4 சைடு வர்றதுனால 4A ஸ்கொயர். ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக மெமரியில் வச்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃபார்முலா மெமரைஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. TSA ஆஃப் கியூப்னு கேட்டாங்கன்னா 6A ஸ்கொயர் ஆல் சைட்ஸ் 6 சைடையும் நம்ம சேர்த்துக்கிறோம். லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லும்போது டாப்பு பாட்டத்தை விட்டுட்டு சுற்றி இருக்க 4 சைடை மட்டும் எடுக்கிறனால 4A ஸ்கொயர் யூனிட்ஸ். இட் ஆல்சோ லுக் லைக் ஏ கியூபாய்டு. இட் ஹேஸ் ஆல்சோ 6 faces, 12 edges and 8 vertices. எக்ஸாம்பிள் ஃபார் கியூப் பார்த்தீங்கன்னா டைஸு. நம்ம விளையாடுவோம்ல, தாயமெல்லாம் விளையாடுவோம், அந்த டைஸு. அப்புறம் ஐஸ் கியூபு, சுகர் கியூப், இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்பிள் ஆஃப் கியூபுக்கு சொல்லலாம். இதை பேஸ் பண்ணி சம் ப்ராப்ளம்ஸ்.
Find the total surface area and lateral surface area of the cube whose side is 7.5 cm. Direct formula எழுதுறோம். A இருக்க பிளேஸ்ல 7.5 அப்ளை பண்றோம். TSC of a cube equal to 6a square units. A equal to 7.5 cm. A square mean you write A by 2 times. So A க்கு பதிலா 7.5 அப்ளை பண்ணீங்கன்னா 6 into 7.5 into 7.5. 7.5 7.5 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 56.25. இது 6 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 337.50 cm square. இதில் ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணியிருக்கேன்ப்பா. 75 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இது வந்து ரெண்டும் ஒரே நம்பராக இருக்கணும், சேம் நம்பராக இருக்கணும், 5ல் முடிஞ்சிருக்கணும். அதுக்கு மட்டும் தான் அந்த மெத்தட் அப்ளை பண்ணலாம். என்ன பண்ணிக்கிறோம், அப்படி ஒரு கோடு போட்டு 5ஐ மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல 5ஐ போட்டுக்கோங்க, 25ன்னு போட்டுக்கோங்க. முதல்ல இருக்க நம்பரோட 1 ஆட் பண்ணிக்கணும். 1ஐ 7ஐ ஆட் பண்ணிங்கன்னா 8 7s are 56. அப்போ 75ஐ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தடு 5625. எல்லாத்துக்கும் இது அப்ளிகபிள் கிடையாது. 15 25 35 45 55 இந்த மாதிரி 5ல் எண்ட் ஆகக்கூடிய சேம் நம்பர்ஸ்க்கு மட்டும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். Next, LSA of a cube 4a square units. 4 into 5 into 7.5 ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது 56.25 கிடச்சிச்சு. ஸோ அது 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 225 cm ஸ்கொயர். டேரெக்டாக ஃபார்முலா எழுதுகிறோம். ஏக்கு பதிலாக சைடு அப்ளை பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்கிறோம். ஸோ ஈஸியான சம். Fifth one, if the TSA of a cube is 2400 cm square, then find its lateral surface area. Solution, TSA of a cube 6a square units. என்ன கொடுத்துருக்காங்க, டிஎஸ்சியை கொடுத்துட்டாங்கப்பா. கொடுத்துட்டு உங்களை எல்எஸ்சியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஃபார்முலாவை முதல்ல எழுதிக்கிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 6a square is given equal to 2400. Now find the value of a square. We divide 2400 by 6. We get the answer 400. Already we know 400 is a perfect square. Therefore, we write 400 by 2 times 20. A square equal to 20 into 20 equal to 20 square. Now taking square by both sides, we get the answer A equal to 20 centimeter. Now we find the value of LSA of a cube. Lateral surface area of a cube equal to 4a square units. 4 into, now replace A by 20, we get 4 into 20 into 20 equal to 1600 centimeter square. Sixth one, a cubical container of side 6.5 meter is to be painted on the entire outer surface. Find the area to be painted and the total cost of painting it at the rate of ₹24 per meter square. இது வந்து ஒரு cubical container. ஒரு cubical container ஒரு cube ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னரை சுற்றி எல்லா என்டையர் அவுட்டர் சர்ஃபேஸ் 6 பக்கமே பெயிண்ட் பண்ணுறாங்க. பெயிண்ட் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த கியூபாய்டு மாதிரியே தான் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ₹24 செலவானுச்சுன்னா அந்த பாக்ஸ் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்குறாங்க. சைடை வந்து நம்ம 6.5 மீட்டராக எடுத்துக்கிறோம். டிஎஸ்சி ஆஃப் ஏ கியூபுக்கு ஃபார்முலா எழுதிக்கிறோம் 6a square. Now replace a by 6.5. We multiply 6.5 2 times. We get the answer 42.25 into 6. We get 253.50 meter square. Cost of painting 1 meter square is already given from the question equal to ₹24 and cost of painting 253.50 meter square equal to 253.50 into 24. We get the answer ₹6084. Now we paint the cubical container. We get the cost for painting the cubical container is ₹6084. Seventh sum, 3 identical cubes of side 4 cm are joined end to end. Find the TSA and LSA of the new resulting cuboid. ஒரு ஐடென்டிக்கல் க்யூப்ஸ் ஒரே மாதிரி இருக்கிற க்யூபை வந்து மூணு வந்து ஒன்றோட ஒன்று என்ன ஆயிருக்கு, ஜாயிண்ட் ஆகிருக்கு. இதுக்கு டிஎஸ்ஏவும் எல்எஸ்ஏவும் உங்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த நியூ ரிசல்ட்டிங் க்யூபாய்டுக்கு 3 க்யூப் ஒன்று சேரும்போது நமக்கு ஒரு க்யூபாய்டு ஷேப் தான் கிடைக்கும். அது எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். சைடு வந்து 4 சென்டிமீட்டர், லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 3. அந்த 3 ஐடென்டிக்கல் க்யூபும் ஜாயிண்ட் ஆகும்போது 4 + 4 + 4 12 சென்டிமீட்டர் லென்த்து கிடச்சிரும். பிரெத்து 4 சென்டிமீட்டர், ஹைட்டும் அதே 4 தான். ஸோ சைட் ஆஃப் ஏ கியூப் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். நியூ லென்த் ஆஃப் த ரிசல்ட்டிங் கியூபாய்டு. ஸோ லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும், 4 + 4 + 4 ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். பிரெத்து பி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட்டு ஹச் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். இப்போ 3 க்யூபும் அது ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு கியூபாய்டு ஷேப் கிடச்சிருப்பா. ஸோ டிஎஸ்சி ஆஃப் த கியூபாய்டுக்குள்ள ஃபார்முலா எழுதிக்கங்க. 2 × LB + BH + HL. எல்லுக்கு பதிலாக 12 அப்ளை பண்ணிக்கிறோம். பிக்கு 4, ஹச்சுக்கும் 4 அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 224 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ எல்எஸ்ஏக்கு என்ன ஃபார்முலா, 2 × L + B × H. இதுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.
நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேல்யூம் ஆஃப் ஏ கியூபாய்டு. வேல்யூம் ஆஃப் ஏ கியூபாய்ட்னா ஒரு மீன் தொட்டி இருக்குது, ஃபிஷ் டேங்க் இருக்குது, அதில் எவ்வளோ தண்ணி வந்து கொள்ளும், நம்மளோட வாட்டர் டேங்க் இருக்குது, அதில் எவ்வளோ தண்ணி இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்து அதோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது தான் வேல்யூம். ஸோ கியூபாய்டுக்கும் கியூபுக்கும் எப்படி வந்து வேல்யூம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்குறோம். வேல்யூம் ஆஃப் ஏ கியூபாய்டு V = L × B × H cubic units. Volume of a cube V = A × A × A. ஏன்னா side × side × side = side cube. Cubic units. யூனிட் வந்து TSE அண்ட் LSAக்கு சொல்லும்போது ஸ்கொயர் யூனிட் சொன்னோம். ஆனால் கியூப் சொல்லும்போது வேல்யூம் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன சொல்லணும், கியூபிக் யூனிட்ஸை சொல்லணும். Exercise 7.3 first problem. Find the volume of a cuboid whose dimensions are length 6 cm, breadth 25 meter, length 60 meter, breadth 25 meter, height 1.5 meter. முதல்ல எல்லா மெஷர்மெண்ட்ஸும் ஒரே யூனிட்டில் இருக்கான்னு பார்க்குறோம். எல்லாமே மீட்டரில் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். லென்த் 60 மீட்டர் அண்ட் breadth 25 மீட்டர், height 1.5 மீட்டர். Volume of a cuboid = L × B × H cubic units. V = now multiply these three numbers, we get the answer 2250 meter cube. ஸோ டெசிமல் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நீ ஒன்றும் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு யூ ரிமூவ் த பாயிண்ட். 60 × 25 × 115 மல்டிப்ளை பண்ணினதுக்கப்புறம் லாஸ்ட் பிளேஸில் வந்து 1 டெசிமல் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கோங்க. எத்தனை டெசிமல் பாயிண்ட் எடுத்துருக்கோமோ அதை வந்து ஆன்சரில் மட்டும் பாயிண்ட்டை வச்சுட்டிங்கன்னா போதும். நார்மல் மல்டிப்ளிகேஷன் மாதிரியே செஞ்சுக்கலாம். ஸோ ஃபைனல் நமக்கு என்ன கிடைக்கும்னா 22,500 கிடைக்கும். அதில் 1 டெசிமல் தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது நமக்கு 2250 அப்படிங்கிறது ஆன்சராக கிடச்சிருக்கும். therefore volume of a cuboid = 2250 meter cube. Second one, the dimensions of a matchbox are 6 cm into 3.5 cm into 2.5 cm. Find the volume of a packet containing 12 such matchboxes. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு மேட்ச் பாக்ஸோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. மேட்ச் பாக்ஸஸ் லுக் லைக் ஏ கியூபாய்டு. அதோட டைமென்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. அப்போ அதோட வேல்யூம் என்ன, 12. இதே மாதிரி ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 12 மேட்ச் பாக்ஸோட வேல்யூம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வேல்யூம் ஆஃப் ஏ கியூபாய்டுக்கு என்ன ஃபார்முலாவோ அதை எழுதிட்டு 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். L × B × H = 6 cm into 3.5 cm into 2.5 cm. வேல்யூம் ஆஃப் 12 மேட்ச் பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லும்போது இது ஃபுல்லாக 12ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 630 cubic centimeter, அதாவது சென்டிமீட்டர் கியூப் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ரெண்டுமே ஒன்று தான். கியூபிக் சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் கியூப், போத் ஆர் சேம். Third one, the length, breadth and height of a chocolate box are in the ratio 5:4:3. If its volume is 7500 centimeter cube, then find its dimension. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சாக்லேட் பாக்ஸோட ஹைட், லென்த்து, பிரெத்து, ஹைட் எல்லாமே ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூமும் கொடுத்துட்டாங்க. ஸோ டைமென்ஷன்ஸ் நம்மளை கேட்குறாங்க. டைமென்ஷன்ஸ் மீன்ஸ் ரேஷியோவில் இருக்கக்கூடிய அந்த லென்த்து, பிரெத்து, ஹைட்டை வந்து நம்ம நம்பரில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சொல்யூஷனில் வேல்யூம் எழுதியிருக்கேன், அந்த ரேஷியோவே எழுதிட்டேன். ரேஷியோவை வந்து நம்ம இதுக்கு யூனிட்டுக்கு மாற்றும் போது என்ன செஞ்சுக்கணும், ஒரு வேரியபிள் சேர்த்துக்கணும். ஸோ வந்து லென்த் ஆஃப் த ரேஷியோ 5 அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்கள் லென்த்தை எடுத்திங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு வேரியபிள் சேருங்க. நான் வந்து எக்ஸ் சேர்த்துருக்கேன். A to Z ஏதாவது ஒரு வேரியபிள் சேர்த்தா போதும். எல்லுக்கு வந்து 5x, பிக்கு 4x, ஹச்சுக்கு 3x அப்படின்னு எழுதிக்கலாம். ஆல்ரெடி நமக்கு வேல்யூம் 7500 கொடுத்துட்டாங்க. ஸோ L × B × H = வேல்யூம் ஆஃப் த கியூபாய்டுக்குள்ள ஃபார்முலா. அப்போ L × B × Hக்கு பதிலாக 7500 போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு 5x × 4x × 3x. நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 4s are 20, 23s are 60. 60 into x into x into x, x power 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், 7500 60ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 125 கிடைக்கும். ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். 125 இஸ் எ பர்ஃபெக்ட் கியூப். அதை வந்து நான் சைடில் போட்டு பிரித்து காமிச்சிருக்கேன். இதையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், 3யோட பவர் வச்சு எழுதலாம். ஸோ x power 3 = 5 power 3. ரெண்டு பக்கமும் கியூபிக் ரூட் எடுக்கிறோம். அதாவது ரெண்டு பக்கம் 3யை கட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸுக்கு 5 கிடச்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லென்த் வேணும்னா கிடச்சிருக்க எக்ஸை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 5 × 5 25 cm. பிரெத் வேணும்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. ஏன்னா ஏற்கனவே 4x எழுதி வச்சுருக்கோம் இல்லையா. 4x 20, 4 5s are 20. அடுத்து 3x, 3 × 5 15 cm. ஸோ லென்த் 25 cm, breadth 20 cm and h 15 cm. These are the dimensions of the chocolate box. Fourth sum, the length, breadth and depth of a pond are 20.5 meter, 16 meter and 18 meter respectively. Find the capacity of the pond in liters. ஒரு ஸ்விம்மிங் பூலை வந்து நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. பாண்டுனா ஒரு குளம், நம்மளோட தெப்ப குளம் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். அது என்ன ஷேப்பில், அதோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. லென்த்து, பிரெத்து, ஹைட் கொடுத்துட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா, அதோட கெப்பாசிட்டி, அந்த
டேங்கோட பாண்டோட கெப்பாசிட்டியை லிட்டரில் சொல்கிறாங்க. எவ்வளோ தண்ணி கொள்ளும் அதை வந்து லிட்டரில் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வேல்யூம் ஆஃப் ஏ கியூபாய்டுக்குள்ள ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். L × B × H = 20 × 20.5 × 16 × 8. முதல்ல என்ன பண்ணுறோம், எல்லா யூனிட்டுமே ஒரே யூனிட், எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே ஒரே யூனிட்டில் இருக்கா? ஆமாம், எல்லாமே மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி எழுதிக்கலாம். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20.5 என்ன பண்ணிக்கோங்க, பாயிண்ட்டை எடுத்துகிட்டு 205ன்னு எடுத்துக்கோங்க. 205 × 16 × 8 அப்படி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. என்ன கிடைக்கும், 26,240 ஆன்சர் கிடைக்கும்ப்பா. இந்த பாயிண்ட்டை விட்டுட்டு தானே எடுத்துருக்கோம், அந்த பாயிண்ட்டை வந்து வச்சிடணும். ஸோ ரைட்டில் இருந்து என்ன பண்ணுறீங்க, 1 டெசிமல் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா இந்த 0 வந்து உங்களுக்கு போயிடும். அப்போ 2624 மீட்டர் கியூப் கிடச்சிடும். இப்போ நம்ம வேல்யூம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் என்ன கேட்குறாங்க, அதை லிட்டரில் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ 1 மீட்டர் கியூப் = 1000 லிட்டர். ஸோ இந்த மீட்டர் கியூபை நம்ம என்ன பண்ணணும், ஆன்சரை வந்து லிட்டராக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் 2624 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், இதனுடைய ஆன்சர் நமக்கு கிடச்சிரும் 26,24,000 லிட்டர்ஸ். திஸ் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் த பாண்ட். அந்த குளத்தினுடைய கெப்பாசிட்டியை வந்து நம்ம லிட்டரில் சொல்லிட்டோம். Fifth sum, the dimensions of a brick are 24 cm into 12 cm into 8 cm. How many such bricks will be required to build a wall of 20 meter length, 48 cm breadth and 6 meter height? என்ன கொடுத்துருக்காங்கன்னா செங்கலோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த செங்கலை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செவர் ஒன்று கட்டுறாங்க, வால். அந்த வாலோட டைமென்ஷனும் கொடுத்துட்டாங்க, லென்த்து பிரெத்து ஹைட்டெல்லாம் இப்படி இருக்கணும்ன்ட்டு. அப்படின்னா இந்த செங்கலை வச்சு இந்த வால் அமைக்கணும்னா எத்தனை பிரிக், நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ரெக்வயர்டு, எத்தனை செங்கல் தேவைப்படும்னு கேட்குறாங்க. முதல்ல பாருங்கள், அந்த பிரிக்கோட மெஷர்மெண்ட்ஸில் எல்லாம் ஒரே யூனிட்டாக இருக்கா, எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். L 24 cm, B 12 cm, H 8 cm அப்படி எழுதிடும். வேல்யூம் ஆஃப் த பிரிக் அப்படி மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது வந்து வாலோட டைமென்ஷனும் கொடுத்துட்டாங்கப்பா. லென்த்து 20 மீட்டர், பிரெத்து 48 சென்டிமீட்டர் அண்ட் ஹச்சு 6 மீட்டர். இதில் பாருங்கள் 2 யூனிட் வந்து மீட்டரில் இருக்குது, ஒன்று மட்டும் சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ லென்த்தையும் பிரெத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கணும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். அப்போ L = 20 மீட்டர் இருக்கு இல்லையா, 20 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சென்டிமீட்டராக மாறிடும். ஸோ 2000 சென்டிமீட்டர் அண்ட் ஹச்சு 6 மீட்டர். 6 மீட்டரை வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 600 சென்டிமீட்டர் ஆயிரும். முதல்ல யூனிட்டை ஃபுல்லாக மாற்றியாச்சு சென்டிமீட்டரில். இப்போ வந்து என்ன பண்ணிடலாம், வேல்யூம் ஆஃப் த வால் = டிஃபரன்ஸ் 3னுங்கிறதுக்காக அதெல்லாம் ஸ்மால் பிரிக்கோட டைமென்ஷனை ஸ்மால் LBHல வச்சுருக்கேன், வாலோட டைமென்ஷனை கேபிட்டல் LBHல வச்சுருக்கேன் டிஃபரன்ஸ்க்காக. ஸோ L × B × H 2000 × 48 × 600. ஸோ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ரெக்வயர்ட் டு பில்ட் எ வால். இந்த வால் மேக் பண்ணணும்னா எத்தனை பிரிக் வந்து நமக்கு தேவைப்படுது, வேல்யூம் ஆஃப் த வாலை வேல்யூம் ஆஃப் த பிரிக்கால் டிவைட் பண்ணிக்கணும். 2000 × 48 × 600 by 24 × 12 × 8. சும்மா சிம்பிளான டேபிளை நீங்கள் எப்படி வேணாலும் இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம்ப்பா. பொறுமையாக உட்காந்து டிவைட் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக உங்களுக்கு 25,000 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். therefore நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ரெக்வயர்டு டு பில்ட் எ வால் = 25,000. 25,000 பிரிக்கு தேவைப்படுது இந்த சவர் வந்து கட்டுறதுக்கு. 6th sum, the volume of container is 1440 centimeter cube. The length and the breadth of the container are 15 meter and 8 meter respectively. Find its height. முதல்ல யூனிட்லாம் ஒரே மாதிரி இருக்கா, எல்லாமே மீட்டர் கியூபில் இருக்குது. ஓகே, என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு கண்டெய்னரோட வேல்யூம் கொடுத்துட்டாங்க, லென்த்தும் கொடுத்தாச்சு, பிரெத்தும் கொடுத்தாச்சு. உங்களை கண்டுபிடிக்க சொல்கிறது ஹைட்டு வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ L கொடுத்தாச்சு, B கொடுத்தாச்சு, V கொடுத்தாச்சு, வேல்யூம் கொடுத்தாச்சு, எல்லாம் எழுதிக்கிறேன், ஃபார்முலா எழுதிக்கிறேன். V = L × B × H = 1440 மீட்டர் கியூப். இதில் H மட்டும் நமக்கு தெரியாது, அதை மட்டும் விட்டுட்டு மற்றதுக்கெலாம் அந்த வேல்யூ அப்ளை பண்ணிக்கோங்க. 15 × 8 × H = 1440. ஸோ H = 1440 divided by 15 × 8. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் 12 கிடைக்கும். therefore the height of the container = 12 meter. 7th sum, find the volume of a cube each of whose side is 3.5 meter and 21 centimeter. 3 problems are given. First sum is homework for you. இந்த 2 சமயம் வந்து என்ன பண்ண, டேரெக்டாக ஃபார்முலா எழுதி செய்ய வேண்டியதான். ஒரு சைடு கொடுத்துட்டு உங்களை வேல்யூம் ஆஃப் த கியூப் தான் கேட்குறாங்க. வேல்யூம் ஆஃப் ஏ கியூபுக்கு என்ன ஃபார்முலா, A cube cubic units. ஸோ இது 3 times மல்டிப்ளை பண்ணுங்கள். 3.5 × 3.5 × 3.5. we get the answer 48.875 மீட்டர் கியூப். முதல்ல என்ன பண்ணிக்கோங்க, எல்லாத்துலேயும் பாயிண்ட் எடுத்துருங்க. 35 × 35 × 35 மல்டிப்ளை பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆன்சரில் ரைட்டில் இருந்து 3 டெசிமல் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன் 21 சென்டிமீட்டர். 21 3 times மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9261 சென்டிமீட்டர் கியூப். டேரெக்டாக ஃபார்முலா எழுதணும், அந்த ஏக்கு பதிலாக அந்த வேல்யூ அப்ளை பண்ணி மல்டிப்ளை மட்டும் பண்ணால் போதும் அந்த ஆன்சர் கிடச்சிடும்.
8th sum, a cubical milk tank holds 1,25,000 liters of milk. Find the length of its side in meters. ஒரு cubical milk tankனு கொடுத்துட்டாங்க. அதோட கெப்பாசிட்டி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, அந்த லென்த்து கேட்குறாங்க. லென்த்னா சைட் ஆஃப் த கியூப் கேட்குறாங்க. வேல்யூம் ஆஃப் த கியூபுக்கு ஃபார்முலா எழுதிக்கிறோம். a cube equal to 1,25,000 liters. 1 meter equal to 1 meter cube equal to 1000 liter. Already we know. ஸோ இது என்ன பண்ணிக்கிறோம், முதல்ல 1000 டிவைட் பண்ணும்போது 125 மீட்டர் கியூப்னு கிடச்சிரும். ஸோ வேல்யூம் ஈக்குவல் டு 125 மீட்டர் கியூப். இதே நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேல்யூம் ஆஃப் த கியூபுக்கு ஃபார்ம்னா a கியூப் ஈக்குவல் டு 125. 125 5/3 எழுதிக்கலாம். அப்போ ஏக்கு வேல்யூ வேணும்னா 5 மீட்டர். therefore length of its side of equal to 5 மீட்டர். இந்த கியூபிக்கல் மில்க் டேங்கோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 மீட்டர். 9th sum, a metallic cube with the side 15 cm is melted and formed into a cuboid. If the length and height of the cuboid is 25 cm and 9 cm respectively, then find the breadth of the cuboid. ஒரு மெட்டாலிக் கியூப், அதுக்கு சைடு கொடுத்துருக்காங்க. இதை உருக்கி என்ன பண்ணுறாங்க, மெல்ட் பண்ணி ஒரு கியூபாய்டாக ஃப்ரேம் பண்ணுறாங்க. கியூபாய்டாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதோட லென்த்து ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. லென்த்து 25 cm, பிரெத் ஹைட்டு 9 cm. அப்படின்னா அந்த கியூபாய்டோட பிரெத்து என்னவா இருக்கும், அதான் நம்மளை கொஷினாக கேட்குறாங்க. சொல்யூஷன் ஏ கொடுத்தாச்சு. சைட் ஆஃப் ஏ கியூப் கொடுத்துட்டாங்க 15 cm. Length of a cuboid and height of the cuboid is given. Therefore the volume of the cuboid formed equal to the volume of the cube melted. The cube வந்து உருக்குறோம், சரியா, உருக்கி கியூபாய்டு செய்கிறோம். அப்போ ரெண்டோட வேல்யூ மாறாது. ஒரு பொருளை உருக்கி இன்னொரு பொருள் செய்யும் போது அதோட அளவு வந்து மாறாது, வடிவம் தான் மாறும். அப்போ ரெண்டுக்கும் என்ன பண்ணிக்கிறோம், வேல்யூம் ஃபார்முலாவை ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். L into B into H equal to A cube. L into B into H is the volume of the cuboid and A cube is the volume of the cube. எல்லாத்துக்கும் கொடுத்துருக்க வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். எது மட்டும் தெரியாதுன்னா B மட்டும் தெரியாது, பிரெத்து. ஸோ பியை மட்டும் வச்சுக்கோங்க. 25 into 9 டிவிஷனில் கொண்டு வாங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா 15 கிடைக்கும். therefore breadth of the cuboid equal to 15 cm. ஹோம்ஒர்க்கு எக்ஸசைஸ் 7.2ல் 4th ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம். 7.3 எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம், 7th ஃபஸ்ட்டு சம். இதை ஹோம்ஒர்க்காக செய்யுங்க. தேங்க்யூ.